போட்டித் தேர்வுகளுக்காக படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். ரயில்வே தேர்வு வாரியம் தற்பொழுது டெக்னீஷியன் 1 மற்றும் டெக்னீஷியன் 3 ஆகிய பணிகளுக்கான அறிவிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த டெக்னீஷியன் 1 மற்றும் டெக்னீஷியன் 3 இந்த டெக்னீஷியன் 1 பதவிகளுக்கு இளங்கலை பட்டம் +2 முடிச்சுட்டு நம்ம பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அல்லது டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் ஏதாவது ஒன்று படித்திருந்தால் பார்த்திங்கன்னா நம்ம டெக்னீஷியன் 1க்கு விண்ணப்பிக்கலாம். இதனோட ஊதிய விகிதம் பார்த்திங்கன்னா நிலை 5. நிலை 5 அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 29,200 ரூபா அடிப்படை சம்பளம். மருத்துவ தகுதி தேர்வு B1. வயது 18 முதல் 33 வரை. மொத்த காலி பணியிடங்கள் 323 இந்தியா முழுமைக்கும். அடுத்து இரண்டாவதாக டெக்னீஷியன் கிரேடு 3 நிலை 2. முதல் நிலை 18,000 அடிப்படை சம்பளம். இரண்டாவது நிலை 19,900 அடிப்படை சம்பளம். இதனுடைய மருத்துவ தகுதியும் B1. வயது வரம்பு 18 முதல் 30 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். மொத்த காலி பணியிடங்கள் 6,254. ஏற்கனவே இந்த பதவிக்கான இணையவழி விண்ணப்பங்கள் அனுப்ப துவங்கும் தேதி தொடங்கிவிட்டது. 30/6/2026 அன்றே தொடங்கி நிறைய விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்து முடித்திருப்பீர்கள். இணையவழி விண்ணப்பங்கள் அனுப்ப கடைசி தேதி 29/7/2026. விண்ணப்பம் கட்டணம் செலுத்துவதற்கு கடைசி தேதி. ஒரு சில விண்ணப்பதாரர்கள் லாஸ்ட் மினிட்ல பண்றீங்க, கடைசி நேரத்தில் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்லோட் ஆயிடும். ஆனால் பார்த்தீங்கன்னா பணம் செலுத்த முடியாமல் போயிடும். அது ஒரு சில காரணங்களால நீங்க ஒரு தடவை பணம் செலுத்த முடியாமல் போய்விட்டது என்றால் நீங்கள் திரும்ப முயற்சி செய்யணும். அப்படின்னா குறைந்தபட்சம் 30 நிமிடங்களாக ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் பணம் செலுத்துவது என்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். விண்ணப்பத்தில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டிய தேதி. விண்ணப்பத்தில் நம்ம ஏதாவது தவறுகள் செஞ்சுருக்கோம். ஒரு உதாரணத்திற்காக நம்ம குவாலிஃபிகேஷனோ இல்லை சர்டிஃபிகேட் நம்பர்ஸையோ எதையோ பார்த்தீங்கன்னா தப்பாக என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு கரெக்ஷன் பண்ண கடைசி தேதி 1/8/2026 முதல் 10/8/2026 வரை. இதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்தணும். கண் குறைபாடு உடையவர்கள் தேர்வு எழுத நபர்களை நியமனம் செய்ய. அதாவது ஒரு சில பேருக்கு பார்வை குறைபாடு இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை பரீட்சை எழுதுறதுக்காக தேர்வு எழுதுறதுக்காக அவங்க ஸ்கிரைப் அவங்கள நியமிக்கிறதுக்கான தேதிகள் 11/8/2026 முதல் 15/8/2026 வரை. இந்த காலகட்டத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே அவங்க யார் எழுத போகிறாங்க, அவங்க எந்த ஊர், அவங்களோட ஆதார் கார்டு என்ன, அவங்களோட எல்லா டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். அடுத்தது விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி அன்று தாங்கள் குறிப்பிட்ட கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். உதாரணத்திற்கு நீங்கள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வச்சு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 29/7/2026 அன்றுக்கு உங்கள் கடைசி செமஸ்டர் பருவத் தேர்வுக்கான தேர்வு முடிவு வந்திருக்கணும். அதில் நீங்கள் எந்த பாடத்திலும் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெறாமல் இருக்கக்கூடாது. அனைத்து பாடங்களும் தேர்ச்சி பெற்று அந்த இளங்கலை பட்டம் வாங்குவதற்குண்டான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். அல்லது ஐடி படிச்சிருக்கீங்க அல்லது டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கையில் நீங்கள் உங்களுக்கு பிஎஸ்சி டிகிரியோ அல்லது டிப்ளமோவோ அல்லது பிடெக்கோ நீங்கள் நிறைவு செய்திருக்க வேண்டும். அவ்வாறு நிறைவு செய்ய இயலாதவர்கள் இந்த விண்ணப்பிக்க இயலாது. இந்த விண்ணப்பிக்கும் முறை RRB-Chennai.gov. நம்ம RRB சென்னைக்கு விண்ணப்பிக்க விரும்புறீங்க அப்படின்னா RRB-Chennai.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கணும். ஒரு சில பேருக்கு கேட்பாங்க, இல்லை என்ன ரயில்வேக்கு விண்ணப்பிச்சா எங்களை வெளி மாநிலத்தில் போடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த RRBக்கு விண்ணப்பம் செலுத்துகிறீர்களோ அந்த ஜுரிக்ஷன் அதோட வரம்பெல்லைக்குள்ள தான் போடுவாங்க. நம்ம RRB சென்னைங்கிறது கர்நாடகாவுக்கு கொஞ்சம் பக்கத்தில், அடுத்தது தமிழ்நாடு ஃபுல்லாக, கேரளாவின் சில மாவட்டங்கள்ல சேர்ந்து கவர் ஆகும்.
இப்போ நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ரயில்வேக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு உண்டியான கணக்கை துவங்கணும். கிரியேட் அக்கௌண்ட் முதல்ல விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்ல கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து அப்பா பேரு, அம்மா பேரு, டேட் ஆஃப் பர்த், இது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுக்கணும். தவற எதுவும் கொடுத்து விடக்கூடாது. ஏனெனில் அதனை மாற்றம் செய்ய இயலாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம், ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க கடைசி ஸ்டேஜ் அவங்க 37 வயசு நம்ம அதான் ஒரு ரயில்வே கடைசியா விண்ணப்பிக்கணும்னு சொல்லி போறப்ப தவறுதலாக அவர்களுடைய அவர்களுடைய 10ஆம் வகுப்பு முடிவு அறிவிட்ட தேதியை வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதியாக வந்து விண்ணப்பிச்சிட்டாங்க. திருப்பி அவங்களால அப்போ கரெக்ஷனே பண்ண முடியல. அவங்க தேர்வு எழுத முடியாமல் போயிடுச்சு. அதனால ஆனால் இப்பொழுது அதுக்கு 250 ரூபா ஒரே முறை தான் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிரந்தர பதிவை ஒரே ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் மாற்ற முடியும். நம்ம அந்த டெக்னீஷியன் விளம்பரம் பார்த்தப்ப பார்த்தோம் மருத்துவ தகுதி B1. இப்போ நம்ம A3, B1, B2 போன்ற உடல் தகுதிகளுக்கான என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. A3 மிக நன்றாக உடல் தகுதி. நம்ம வந்து அவங்க என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்லா நடக்கணும், எல்லா வேலைகளும் செய்யணும். இது ஊனமுற்றவர்கள் தவிர நம்ம ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த உடல் தகுதி இருக்கணும். தூரப்பார்வை 6/9 6/9 கண்ணாடி அணிந்தனும் அணியாமலும். 6/9 அப்படின்னா ஒரு கண்ணுல 6 இருக்கலாம் அல்லது இன்னொரு கண்ணில் 9. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூரப்பார்வை கண்ணாடி அணிந்திருக்கலாம் அல்லது அணியாமலும் இருக்கலாம். லென்ஸின் திறன் 2D டயாப்டர் லென்ஸின் திறன் வந்து 2 டயாப்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. கிட்ட பார்வை SN அப்படின்னா ஸ்னெலன் நியர் விஷன். ஸ்னெலன் நியர் விஷன் 0.66 0.6. இது வந்து கிட்ட பார்வைக்கு உண்டானது. என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் கண்ணாடி அணியாமல் மிக சின்ன லெட்டரா கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அவங்க படிக்க தெரியணும். நீங்க ஒன்றும் இல்லாத கண் மருத்துவ பரிசோதனைக்கு போனீங்க அப்படின்னா அவங்க இதெல்லாமே உங்களுக்கு அந்த சோதனைகள்லாம் செய்வாங்க. அடுத்தது கலர் விஷன். கலர் விஷன் அப்படின்னா கலர் பிளைண்ட்னஸ். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலரை பிரித்து பார்க்க தெரியாது அப்படின்னா பச்சைக்கும் ஊதாவுக்கும் நிறத்தை பிரித்து பார்க்க தெரியாது. ஆரஞ்சுக்கும் சிவப்புக்கும் இதை பிரித்து பார்க்க தெரியாது. அந்த மாதிரி கலர் விஷன் நிறக்குருடு அல்லது நிறக்குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறக்குறைபாடு அது இருக்கக்கூடாது. பைனாகுலர் விஷன் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பைனாகுலர் விஷன் அப்படின்ற பொழுது 2 கண்ணாலையும் நம்ம எவ்வளவு பார்க்க இயலுது அப்படிங்கிறதான் பைனாகுலர் விஷன். நைட் விஷன் அப்படின்னா இந்த மாலை கண் நோய், இரவு சாயந்தர நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்துக்கு மேல ஒரு சில பேர் கண் சரியா தெரியாது. அவங்களும் அந்த தேர்வு வந்து செய்வாங்க. அடுத்து மெசோபிக் விஷன் அப்படின்னா மெசோபிக் விஷன்னா மங்கிய வெளிச்சத்துல அதாவது ஒரு காலையிலேயோ அல்லது ரொம்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழிவு பனிப்பொழிவு அதிகமாக அல்லது மழைப்பொழிவு அதிகமாக இருக்க காலத்திலோ அல்லது மாலை வேளையிலேயோ நமது கண்கள் தெளிவாக தெரிகின்றன. நீங்க பயப்படவே வேண்டாம். இந்த A3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெக்னீஷியன் கிரேடு 3ல அசிஸ்டன்ட் இன் ட்ராக் மெஷின்ஸ்க்கு மட்டும் வந்து பயன்படுத்துறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ராக் மெஷின்ஸை அவங்க ட்ராக் மிஷினில் போகிறப்ப அவங்க சிக்னல் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருப்பதால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு மட்டும்தான் A3, மற்றவங்க எல்லாத்துக்கும் B1. அந்த B1 வந்து பார்த்தீங்கன்னா தூரப்பார்வை 6/9 6/12 கண்ணாடி அணிந்தும் அணியாமலும் இருக்க வேண்டும். லென்ஸின் திறன் வந்து பார்த்தீங்கன்னா 4 டயாப்டருக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. கிட்ட பார்வை வந்து அதே மாதிரி தான் 0.06 வந்து கண்ணாடி அணிந்தும் அணியாமலும் இருக்கலாம். இதுலேயும் எல்லா விஷன் உண்டுங்க. கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன், மெசோபிக் விஷன் உண்டு. B2 தூரப்பார்வை 6/9 6/2 கண்ணாடி அணியாமலும் அணிந்தும் இருக்க வேண்டும். 4Dக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இதுல கிட்ட பார்வையும் 0.6 0.6 தான். ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷன் பைனாகுலர் விஷன் தேர்வு மட்டும் இதுல இருக்கும். C1 மிக நன்றாக உடல் தகுதி. தூரப்பார்வை 6/12 6/8 கண்ணாடி அணிந்தும் அணியாமலும். கிட்ட பார்வை 0.6 0.6 அணிந்தும் அணியாமலும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தவித அந்த விஷன் பார்வை தேர்வுகளும் கிடையாது. அடுத்தது கண் அறுவை லேசர் சிகிச்சை செய்தவர்கள் A3க்கான உடல் தகுதி. இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து A3 வந்து அந்த தகுதி வாங்க முடியாது. அவங்க ஒரே ஒரு பணிக்கு மட்டும்தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் மிஷின் மட்டும்தான் இருக்கு. அது பிரச்சனை.
அடுத்து டெக்னீஷியன் 1 மற்றும் டெக்னீஷியன் 3 பதவிக்கெல்லாம் உச்சகட்ட வயது வரம்பு. எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரர்களுக்கு உச்சகட்ட வயது வரம்பிலிருந்து 5 வயது, ஓபிசி விண்ணப்பதாரர்களுக்கு 3 வயது, முன்னாள் இராணுவ வீரர்கள் அன்ரிசர்வ் கேட்டகரியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 வருடங்களும், ஓபிசியா இருந்தாங்கன்னா 6 வருடங்களும், எஸ்சி எஸ்டியா இருந்தாங்கன்னா 8 வருடங்களும் வயதில் தளர்வு கொடுக்கப்படுகிறது. இதே மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருடங்களும் அன்ரிசர்வ்க்கு, ஓபிசிக்கு 13 வருடங்களும், எஸ்சி எஸ்டிக்கு 15 வருடங்களும் கொடுக்கப்படுகிறது. இதே ஒரு சில பேர் ரயில்வே பணியாளர் இருப்பாங்க, அவங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அன்ரிசர்வ் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயது, ஓபிசிக்கு 43 வயது, எஸ்சி எஸ்டிக்கு 45 வயது. விதவைகள் விண்ணப்பிக்க அன்ரிசர்வ் ஆர் இடபிள்யூஎஸ் பிரிவிற்கு 35 வயது மற்றும் ஓபிசி பிரிவிற்கு 38 வயதும், எஸ்சி எஸ்டிக்கு 40 வயது உள்ளவர்கள் நம்ம வந்து இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது 18 முதல் 33 வயது வரை அன்ரிசர்வ் குறைந்தபட்ச வயது வரம்பு, அதிகபட்ச வயது வரம்பு, குறைந்தபட்ச வயது வரம்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் வந்து 1/7/2008 அப்புறம் பிறந்தவர் இந்த தகுதிக்கு இந்த பணிக்கு விண்ணப்பிக்க இயலாது. 1/7/2008 அதற்கப்புறம் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்க இயலாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, யார் அதிகபட்சமா விண்ணப்பிக்க இயலும்? 18 to 30 வயது உள்ள பிரிவிற்கு 2/7/1993 வரை அதற்கு பிறகு பிறந்தவர்களும், ஓபிசிக்கு 2/7/1990க்கு பிறந்தவர்களும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 2/7/1988 அதற்கு பிறந்தவர்களும் தான் விண்ணப்பிக்க இயலும். வயது பிரிவு 18 முதல் 33 வயது வரை 2/7/1996 அதற்கப்புறம் பிறந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும். ஓபிசி வந்து பார்த்தீங்கன்னா 2/7/1993, எஸ்சி எஸ்டி 2/7/1981. இந்த குறைந்தபட்ச வயது வரம்பு 1/7/2008 அதற்கு பின் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க இயலாது. அதற்கு முன்னாடி பிறந்தவங்க தான் விண்ணப்பிக்கிறாங்க. ஆனா இதற்கு பின் பிறந்தவர்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2008 அதற்கு முன்னுள்ளவர்கள் தான் விண்ணப்பிக்கணும். இப்போ 2/7/2008 அன்னைக்கு ஒருத்தர் பிறந்திருந்தாருன்னா அவரால் விண்ணப்பிக்க இயலாது. விண்ணப்ப கட்டணங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மற்றும் யூபிஐ. நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எது மூலியமாகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை செலுத்தலாம். அதே மாதிரி தேர்வு கட்டணம் அன்ரிசர்வ்டு ஓபிசிக்கு 500 ரூபாய் வந்து தேர்வு கட்டணம் செலுத்தணும். இந்த தேர்வு கட்டணத்தை வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்ட தேர்வு எழுதிய பின் 400 ரூபாய் நமது வங்கி கணக்கிற்கு திரும்ப அனுப்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா தேர்வு கட்டணம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 100 ரூபாய் மட்டும்தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வாங்குவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு காரணம் என்னன்னா, நிறைய பேர் ரயில்வேக்கு விண்ணப்பிச்சுட்டு அவங்க தேர்வு எழுத போறதில்ல அப்படிங்கிறதுனால கட்டணத்தை அதிகம் பண்ணிட்டு திருப்பி முதற்கட்ட தேர்வு நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னாவே உடனே உங்க பணத்தை வந்து அக்கௌண்ட்ல திரும்ப அனுப்பிச்சிருவாங்க. எஸ்சி எஸ்டி லேடிஸ் அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா கட்டணும். அவங்களுக்கு அந்த 250 ரூபாயும் திரும்பி அவங்க வங்கி கணக்கே அனுப்பிச்சிருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வங்கி கணக்கை எப்படி நீங்க வந்து பதிவிடணும்னா, ஆதார் நம்பரை உங்களுக்கு எந்த ஆதார் நம்பரை போட்டிங்கனோ அந்த ஆதார் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வங்கி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ல ஃபீட் பண்ணியிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர்லாம் கேட்கறது இல்லை. எந்த ஆதார் வந்து உங்களுக்கு நீங்கள் வங்கி கணக்கில் பதிஞ்சிருக்கீங்களோ அந்த ஆதாரை கொடுத்தீங்கன்னா அந்த ஆதார் வந்து எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி வந்துடும். அந்த வங்கி கணக்கிற்கு உங்கள் பணம் வந்து திரும்ப செலுத்தப்படும். தேர்வு செய்யப்படும் முறைகள் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சிபிடியாக மாற்றிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம வந்து எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் நம்ம குறிப்பிட்ட பிரிவிற்கு நம்ம ஜாதி பிரிவிற்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து மருத்துவ பரிசோதனைகள் அது ரயில்வே ஹாஸ்பிட்டல்லே அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு எங்கள் ரயில்வே ஹாஸ்பிட்டல்லே மருத்துவ பரிசோதனைகள் பண்ணுவாங்க. டெக்னீஷியன் 1 விண்ணப்பத்திற்கான விண்ணப்ப கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இளநிலை பட்டம் யூஜி டிகிரி இயற்பியல், எலக்ட்ரானிக்ஸ், மின்னணுவியல், கணிப்பொறியியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்யூனிகேஷன் டெக்னாலஜி மற்றும் கருவியல் துறையில் பட்டம். அதனை சார்ந்த படிப்புகள் ஒருத்தர் ஆன்சிலரியாகவும் இருக்கலாம். ஆன்சிலரியா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை ஒரு 2 வருஷம் படிச்சுட்டு 1 வருஷம் வேறு சப்ஜெக்ட் படிச்சிருக்கலாம். அடுத்து 3 வருட டிப்ளமோ மேற்கண்ட படிப்புகளில் நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸு முக்கியமாக சொன்னால் எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல், கம்யூனிகேஷன்,
கம்ப்யூட்டர், அவங்க படித்தவங்க ஐடி, இன்ஃபர்மேஷன் எல்லாருமே வந்து இந்த இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். டெக்னீஷியன் 3 விண்ணப்பிப்பதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு கல்வியத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் தொழில் பயிற்சி மற்றும் ஐடிஐ. ஐடிஐ படித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். ஐடிஐ 10வது படிச்சுட்டு ஐடிஐ கண்டிப்பாக படிச்சிருக்க வேண்டும். அல்லது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்ரண்டிஸ் தொழில் பயிற்சி எடுத்துக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். டெக்னீஷியன் கிரேடு 3 அந்த இதில் வந்து சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் பணிக்கு மட்டும் நீங்கள் ஐடிஐ படிச்சுதான் இருப்பீங்களா, அப்ரண்டிஸ் முடிச்சா இருப்பீங்களா, +2 வகுப்பில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இயற்பியலையும் கணிதத்தையும் வந்து பாடமாக எடுத்துள்ளவர்களும் விண்ணப்பிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிட்டோம். அடுத்தது கம்ப்யூட்டர் பேஸ்டு கணிப்பொறி வாயிலாக இணைய வழி தேர்வு டெக்னீஷியனும் மொத்தம் 100 வினாக்கள், கால அவகாசம் 90 நிமிடங்கள். இதில் நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கால அவகாசம் 90 நிமிடங்கள், 100 வினாக்கள். அப்போ உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு நிமிஷம் கூட கிடையாது ஒரு கொஸ்டினுக்கு, ஒரு நிமிஷம் கூட கிடையாது. ஸோ நீங்கள் வந்து 40 செகண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 வினாக்களையும் நீங்கள் அட்டன் பண்ணணும். அடுத்து 3 வினாக்கள் தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தால், உதாரணத்திற்கு ஒரு 3 வினாக்கள் தவறாக குறிப்பிட்டால் நம்ம எடுத்த மதிப்பெண்ல இருந்து ஒரு மதிப்பெண் வந்து கழிக்கப்படும். அடுத்தது நீங்க நினைக்கலாம், ஒரு வந்து வாட் இஸ் நார்மலைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னா, நீங்க நினைக்கலாம் ஒரு ஃப்ரெண்டு வந்து மொத்தம் 3 பேர் எழுதியிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு சொல்றாரு, என் பேப்பர்லாம் நல்ல ஈஸிப்பா, நான்லாம் 85 மார்க் வாங்கியிருக்கேன், விட்டுருங்க. அடுத்து ஒருத்தர் நடுத்தரமா ஒருத்தர் என்ன சொல்றாரு, இல்லப்பா என் பேப்பர் நார்மலா ஈஸியாகவும் கிடையாது கஷ்டமும் கிடையாது, மிடில் இருந்துச்சு, அதனால நான் ஒரு 70 கொஸ்டின் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்னொரு சொல்றாரு, எனக்கு ரொம்ப டஃப்புங்க, எக்ஸாம் வந்து 60 மார்க் தான் என்னால் பண்ணவே முடிஞ்சுது, விட்டு விடுங்கள். இந்த நார்மலைசேஷன் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கு, அது தனி வந்து என்ன பண்ணுறேன், நீங்கள் 3 பேரும் நீங்கள் எல்லாம் ஒன்றாக தான் கருதப்படுவீர்கள், சரிங்களா? நம்ம 80 மார்க் எடுத்துட்டோம். அது நார்மலைசேஷன்னா அந்த பேட்ச்லேயே யார் அதிக மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, யார் குறைவான மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, இது ரெண்டையும் நார்மலைஸ் பண்ணிட்டு மொத்தம் எவ்வளோ பேர் எழுதுனாங்க அப்படின்னு நாங்கள் அவுட்புட் எடுக்கும்பொழுது நீங்கள் உங்களுக்கு கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டம் தான். ஏன்னா நீங்கள் நல்லா படிச்சுட்டு போய் தேர்வு எழுதுனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினாத்தால் கடினமாக இருக்கிறது அப்படின்னா அது எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது. அந்த இடத்துல தான் கொஞ்சம் மைண்டை வந்து கண்ட்ரோலாக வச்சு நம்ம எக்ஸாம் எழுதணும். ஐயோ நமக்கு நம்ம 60 கொஸ்டின் தானே தெரியுது, நமக்கு வேலை கிடைக்காது அப்படின்ற உங்களுக்கு படித்து விட்டு போனவர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு தேர்வு கஷ்டம் அப்படின்னா எல்லாருக்கும் கஷ்டம் தான். அதனால எது நன்றாக தெரிந்ததோ அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி தேர்வு செய்யுங்கள். அக்யூரசி கொஞ்சம் ரயில்வேல எதிர்பார்க்கும். அது நார்மலைசேஷன் ப்ராசஸ். பாடத்திட்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் வந்து கரண்ட் அஃபேர்ஸு, இந்தியன் ஜியாகிரஃபி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி இன்க்ளூடிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சுதந்திர போராட்டம், இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் பொந்திய பொருளாதாரம், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள், கன்சர்னிங் இந்தியா அண்ட் வேர்ல்டு, உலகம் மற்றும் இந்தியா, அடுத்து ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுகள், ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜி, புதுதாக ஏதாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம ஒரு கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருக்கு. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அனாலஜிஸ், அல்ஃபபெட்டிக்கல், நம்பர் சீரியஸ், அனாலஜிஸ் உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் பாருங்கள். ஏன்னா வந்து மேக்ஸ் படிக்கிறத விட இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் ஃபார்முலாஸ் கம்மியாக தான் இருக்கும். ஒரு சில சாப்டர்ஸ்க்கு மட்டும் தான் ஃபார்முலாஸ் வரும், மற்றதுக்கு ஃபார்முலாஸ் வராது. அதனால் உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஈஸி அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப தவறு. என்னன்னு கேட்டிங்கன்னா கணிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா அந்த ரேஞ்சில் வந்து சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு கணிதம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெட்டி அடுக்கப்பட்டுள்ளது, 7 பெட்டிகள் வரிசையாக அடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அந்த கொஷினை பார்த்தீங்கன்னாவே 6 லைன் வரும். அது நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கே 2 நிமிஷம் ஆகும். அதனால் இந்த மாதிரி வினாக்களை வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து கடைசியாக எடுப்பது நல்லது. அடுத்து உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். அது பேசிக் கம்ப்யூட்டர் என்னென்னா, கம்ப்யூட்டர்னா என்ன, அது இன்புட் சோர்சஸ், அவுட்புட் சோர்சஸ், ஸ்டோரேஜ் டிவைசஸ், நெட்வொர்க்கிங், இன்டர்நெட், இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் டாபிக்ஸ். அடுத்தது மேத்தமெட்டிக்ஸில் நம்பர் சிஸ்டம், நீங்கள் 10th வரைக்கும் இருக்க புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புக் இருக்குது, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு உண்டான ஓரியன்ட் படி பண்ணுறாங்க, அதை வாங்கி வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்தது பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வருது.
எக்ஸ்ட்ராவா ஏன் வருது அப்படின்னா இது டெக்னிக்கல். நம்ம பேர் என்ன தெரியுங்களா? டெக்னீஷியன் 1, டெக்னீஷியன் 3. அப்போ டெக்னீஷியன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ரிலேட்டடா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ். ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ஈஸியாக வரும், மேக்ஸும் ஈஸியாக வரும். அது ஃபிசிக்ஸை பற்றி தாங்க ஃபுல்லாக. மெஷர்மெண்ட்ஸு, மாஸு, வெயிட்டு, டென்சிட்டி, எனர்ஜி, ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி, பேரலல் சர்க்கியூட்ஸு, இதெல்லாமே நீங்கள் இப்போ வந்து மேக்ஸிமம் 10வது வரைக்கும் வந்து இருக்கிற புக்ஸ்லேயே நிறைய இருக்குது. நிறைய இது எல்லாமே இருக்குது. அது வரைக்கும் பாருங்கள். இல்லை அப்படின்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இந்த டெக்னீஷியன் 1, டெக்னீஷியன் கிரேடு 3 விண்ணப்பத்திற்காகவே சில பப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம். பாட வாரியாக கேட்கப்படும் வினாக்கள். பாடப்பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா பொது அறிவு வினாக்கள். ஜென்ரல் சயின்ஸில் 10 கேள்விகள் கேட்கப்படும். மொத்த மதிப்பெண்கள் 10. ரீசனிங்கில் 15 தான். இதுலேயும் மொத்த மதிப்பெண்கள் 15. கணிப்பொறியின் பயன்பாடுகள் 20 கொஷின் கேட்குறாங்க. கணிதம் 20 தான். அடிப்படை அறிவியல் மற்றும் பொறியியல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை அறிவியல் மற்றும் பொறியியல் இதில் வந்து 35 கொஷின்ஸ் இருக்கு. அப்போது நீங்கள் வந்து பேசிக் சயின்ஸில் நல்ல, அதாவது நீங்கள் பேசிக் சயின்ஸ் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வராது? பொது அறிவு வினாக்கள்ல மற்ற எல்லாமே வருங்க. ஆனால் இந்த பேசிக் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபிசிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அந்த ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட இந்த டாபிக்ஸை பார்த்துக்கோங்க. இந்த ஜென்ரல்ஸ். அடுத்து பாடத்திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் 1க்கு, இது நம்ம டெக்னீஷியன் 3க்கு அதே தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ், நம்பர் சிஸ்டம், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இது ஜென்ரல் அவேர்னஸ். இதில் மொத்தம் 4 பிரிவுகள் தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வினாக்கள்? பொது அறிவியல். இப்போ நீங்க பொது அறிவியல்ல இருந்து 40 வினாக்கள் கேட்கப்படுது. சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்க்கு வந்து குரூப் டிக்கும் நம்ம வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் வந்து வருது. அடுத்து தர்க்கம் ரீசனிங்க்கு 25. பொது அறிவு இது நீங்க இப்போ ஒரு சிம்பிள் லாஜிக் இருக்குன்னா பொது அறிவு கரண்ட் அஃபேர்ஸையே நீங்க படிக்கலன்னா கூட 40, 25 உங்களுக்கு 90 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் பிளெட்ஜாக இருக்கும். 90 மார்க்ஸ். எதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்குன்னா பொது அறிவு நீங்கள் பின்னாடி பார்ப்போம் நம்ம. அடுத்தது நீங்கள் சார் ரைட்டு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் எப்படி கேட்கன்னு தெரியாது. எப்படி விண்ணப்பிக்கிறது? எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்க, முதலில் நீங்கள் எந்த தேர்வு வாரியத்திற்கு விண்ணப்பிக்கணுமோ அந்த தேர்வு வாரியத்துக்கு நீங்கள் எது வேணால் விண்ணப்பிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ரயில்வே தேர்வு வாரியத்திற்கு மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஒரு இப்போ 1900 உதாரணத்திற்கு நீங்கள் வந்து டெக்னீஷியன் கிரேடு 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் விண்ணப்பிக்கிறீங்க, ஆர்ஆர்பி பெங்களூர், கொல்கத்தா எது வேணால் விண்ணப்பிக்கலாம். ஆனால் வந்து ஒன்று தான் விண்ணப்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேடு 3 வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு விண்ணப்பிச்சுட்டு ஆர்ஆர்பி டெக்னீஷியன் 3 வந்து 3 வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு விண்ணப்பிக்கலாம். இல்லை பெங்களூர் வந்து ஆர்ஆர்பி 1க்கு விண்ணப்பிச்சு, ஆனால் இரண்டும் விண்ணப்பங்களை ஒரே பணிக்கு ஒரு 2 ஆர்ஆர்பியில் வந்து நீங்கள் அனுப்பக்கூடாது. அதுக்கு இந்த நீங்கள் என்ன பண்ணணும்? முதலில் வந்து ரயில்வே தேர்வு வாரியத்தில் கணக்கு தொடங்கணும். கணக்கு தொடங்கினா கிரியேட் அக்கௌண்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு தொடங்கும் பொழுது உங்களுக்கு சரியான வரை கொடுக்கணும், இல்லை 250 ரூபா பணம் கட்டணும். கேட்கப்படும் பகுதிகளுக்கு உங்கள் சான்றிதழை பார்த்து பொறுமையாக டைப் பண்ணணும். நம்ம இப்போ வந்து டைப் பண்ணிட்டு பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் உட்காந்துருக்கப்ப நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அங்கே அது பிரிண்ட் அவுட்டாக அந்த கையில் வச்சுருப்பாங்க. அப்போ உங்கள் சர்டிஃபிகேட் நீங்கள் தப்பாக கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு கரெக்ஷன் எழுதி கொடுத்து ஒரு சில அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ரிஜெக்ட் பண்ண வாய்ப்புகள் உண்டு. அதனால் என்ன பண்ணுங்க, கவனமாக விண்ணப்பிங்க. அதே மாதிரி தேர்வு எழுத கண் பார்வையில் தேர்வு எழுதணும்னா அது ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் டீட்டெயிலாக அவங்க கேட்கும். அடுத்தது விண்ணப்பிச்சாச்சு. விண்ணப்பித்ததுக்கு அப்புறம் ஒவ்வொன்றையும் சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் போங்க. அதுக்கப்புறம் சேமிச்சுட்டு அடுத்த பகுதிக்கு போங்க. அடுத்தது லைவ் ஃபோட்டோகிராஃப். லைவ் ஃபோட்டோகிராஃப் இப்போ ஃபோட்டோகிராஃப் வந்து மேக்ஸிமம் எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வேலாம் கேட்க லைவ் ஃபோட்டோகிராஃப். நல்ல பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரொம்ப ஏதாவது செவுத்துல பின்னாடி ட்ரெஸ் இது தெரியாமல், செவுத்துல மாட்டியிருக்க ட்ரெஸ் எல்லாம் தெரியாமல் நல்ல ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி, நல்ல முகம் கவர் ஆகிற மாதிரி நின்று ஃபோட்டோகிராஃப் எடுங்க. அடுத்தது சைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் ஷீட்டில் பிளாக் இங்கில் 30லேருந்து 49 கேபிக்குள்ளே வச்சுட்டு ஜேபிஜே வடிவத்தில் அல்ல ஜேபிஜி வடிவத்தில் அப்லோட் பண்ணணும். எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் 2ஆம் வகுப்பு இலவச பயணச்சீட்டு வழங்கப்படுகிறது. அவங்க மட்டும் அந்த அவங்க ஜாதி சான்றிதழை பதிவேற்ற செய்யணும். மற்ற எந்த
சான்றிதழையும் பதிவேற்றம் செய்ய வேண்டிய தாக்கல் செய்ய. ஆனால் நீங்க வந்து அப்ளை பண்ணும்பொழுது குறிப்பிடக்கூடிய விவரங்கள் சரியாக இருக்கணும். அதே மாதிரி எல்லாமே முடிச்சிட்டீங்க. அப்ளிகேஷன் ஒவ்வொன்றா சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து வந்து ஃபோட்டோ சைன்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்க. அடுத்து ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துறதுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் ஒன்று வரும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையெழுத்து நல்லா இருக்கா, உங்கள் ஃபோட்டோ தெளிவாக இருக்கா, எல்லாமே வரும். அதே மாதிரி கையெழுத்து போடும்போது கேபிட்டல் லெட்டரில் போடக்கூடாது, சும்மா அப்படியே எழுதக்கூடாது. அதே மாதிரி கேப் விட்டு சின்ன லெட்டராகவும் எழுதக்கூடாது, கொஞ்சம் கனெக்டிவிட்டி இருக்கணும். சரிங்களா? அடுத்தது நீங்கள் விண்ணப்பத்தை செலுத்தினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை பரிசீலித்து ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பணம் கட்டுங்க. பணம் கட்டின உடனே உங்கள் அப்ளிகேஷனே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். பணம் கட்டாததுக்கு முன்னாடி உங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட பண்ண முடியாது. மிக முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாங்கள் நிலையாக வைத்திருக்கும் கைபேசி எண்ணையும் மின்னஞ்சலையும் பயன்படுத்தணும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ரயில்வேல என்ன பண்ணாங்க அப்படின்னா, லெட்டர் அனுப்புவாங்க வீட்டுக்கு. உங்களுக்கு இத்தனாம் தேதி எக்ஸாம் இருக்கு, இத்தனாம் தேதி பிஇடி இருக்கு, இத்தனாம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கு. ஆனால் இப்போ எல்லாமே உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வந்து மெசேஜ் ஆகவோ, குறுந்தகவலாகவோ அல்லது மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலாகவோ அனுப்பிச்சிருவாங்க. எதா இருந்தாலும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் ஜெனரேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷன் வந்துருச்சு, நீங்கள் எக்ஸாம் இன்னைக்கு எழுதணும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்னைக்கு வரணும், எல்லாமே வந்து இப்போ யாருமே லெட்டர் அனுப்புறதில்ல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் வாயிலாக தான் நமக்கு கடிதம் வாயிலாக அனுப்புறது இல்லை. என்ன பண்ணுறாங்க, மொபைலு அல்லது மெயிலுக்கு வந்து இமெயிலுக்கு மெயில் அனுப்பிச்சிடுறாங்க. கரெக்ட். நீங்கள் இப்போது படித்து விண்ணப்பிச்சிட்டிங்க, அடுத்தது படிக்கணும். எப்படி படிக்கலாம்? ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி சிலபஸை பார்த்து தனி பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட் வந்து மெட்டீரியல் கலெக்ஷன் ரொம்ப முக்கியம். நம்ம படிக்கிறோமோ இல்லையோ மெட்டீரியலை வாங்கி கையில் வைங்க. நீங்கள் அது என்னென்ன மெட்டீரியல் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டதான் வாங்கிக்கலாம். டெக்ஸ்ட் புக்ஸ் ஓகே. டெக்ஸ்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு, சோஷியல், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாத்துக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் என்ன தனி மெட்டீரியல் ஏன் ரெஃபர் பண்ணுறதில்ல அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் படிக்கணும், டிஎன்பிஎஸ்சிக்கு சேர்ந்த மாதிரி படிக்கணும். அருமையாக இருக்குது. நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கை வச்சு பாருங்க, அவ்வளோ நாள் படிக்கலாம். அவ்வளோ கண்டென்ட் இருக்குது அந்த விஷயத்தில், அவ்வளோ விஷயங்கள் நிறைய இருக்குது. அடுத்த மாதிரி நீங்கள் தேர்வு உங்களுக்கு எந்த மெட்டீரியல் நல்லா இருக்கோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ, நாங்கள் எதுவும் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணுறோம், உங்களுக்கு நிறைய இருக்குது பிளாட்ஃபார்ம்ஸ், நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ரைட், கலெக்ட் பண்ணிட்டீங்க. கலெக்ட் பண்ணிட்டு புக்கை வந்து அடுக்கி வச்சுட்டிங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, மேக்ஸு, ரீசனிங் எல்லாம் வாங்கி ரைட், இதை அப்படி பார்க்குறோம். அடுத்தது எவ்வாறு திட்டம் படிக்கிறது, ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும், அதாவது என்ன சொல்கிறாங்க, கல்வி உளவியல் படி. உங்களுக்கு பிடிக்கிறதுலேருந்து பிடிக்காத சப்ஜெக்டை படிங்க. ஃபஸ்ட்டு பிடிச்ச சப்ஜெக்டை படிங்க. உதாரணத்திற்கு நான் ஏன் படிக்கும்போது என்ன சொன்னேன், ரீசனிங் படிக்கும்போது சொன்னேன் அப்படின்னா, ரீசனிங்கில் வந்து கொஞ்சம் பார்க்க ஏபிசிடியை மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும், இல்லை நம்பர்ஸ் போடுற மாதிரி இருக்கும், இல்லை விடுபட்ட நம்பர்களை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அதற்கப்புறம் அந்த ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் ஸ்டிமுலேஷன் ஆகி நீங்கள் அது ஆகி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கடைசியாக உங்கள் நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு வரக்கூடிய நிலைமை வந்து உங்கள் மூளை அடைஞ்சிடும். எடுத்த உடனே நமக்கு பிடிக்காத சப்ஜெக்டை வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா, எடுத்த உடனே நமக்கு மனச்சோர்வு ஏற்படும். நம்ம மனதளவில் வந்து பயங்கரமாக பாதிக்கப்படுவோம். என்னப்பா இன்னும் அதை படிக்க முடியல, இத்தனை நாள் படித்து இவ்வளோதான் படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு உதாரணத்திற்கு நீங்கள் ரீசனிங் வந்து படித்து முடிச்சுட்டு ரீசனிங் கொஸ்டின்ஸாக எடுத்து அடிங்க. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க, என்னப்பா 30 கொஸ்டினுக்கு 25 கொஸ்டின் அடிச்சிட்டாங்க, பரவாயில்ல, யூ ஹேவ் ஃபுல் கான்ஃபிடென்ட். அதில் என்ன ஆகும், அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சுனாலே உங்களுக்கு மற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும், படிக்கிறதுக்கு ஈஸியாக தெரியும். அடுத்தது போட்டித் தேர்வை திட்டமிட்ட அதே மாதிரி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும், இது ரொம்ப முக்கியம். எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு சில பேர் வேலைக்கு போயிட்டு படிக்கலாம், இல்லை ஒரு சில பேர் படிக்கிறதே வேலையாக வச்சிருக்கலாம், சில பேர் இல்லை கல்லூரிக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க இருக்கலாம். அதனால உங்கள் நிலைமையை பொறுத்து நான் இத்தனை மணிக்கு எழுந்துருவேன், அது பின்னாடி உங்களுக்கு அட்டவணை இருக்குது, இத்தனை மணிக்கு எழுவேன், இத்தனை மணிக்கு நான் போய் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கணும். குறைந்தபட்சம், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்பா, குறைந்தபட்சம் இது ரொம்ப முக்கியம் வைங்களேன், ஓராண்டு காலம் தொடர்ச்சியாக இன்று படித்தால் மட்டுமே இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு அரசு பணி ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம்.
நம்ம 3 மாசம் படிச்சுட்டு ஐயோ நம்ம இத்தனை மாசம் ட்ரை பண்ண விட்டுருங்க. ஒரு வருஷம் உங்களை ஒரு வருஷம் நீங்க எவ்வளவோ படிச்சிருக்கீங்க. இந்த ஒரு வருஷம் நீங்க வந்து நல்லபடியா படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஓராண்டு நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 30 நாள்ல நம்ம தேர்ச்சி பெறலாம், 40 நாள்ல தேர்ச்சி பெறலாம், 50 நாள்ல தேர்ச்சி பெறலாம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? தொடர்ந்து 1 வருடங்கள் எவ்வித நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறத மட்டும்தான் வேலையா வச்சிருக்கணும். குறைந்த நாட்கள் முயற்சித்தா அது எந்த பலனும் கிடைக்காது. சில பேர் வந்து பார்த்துட்டு 6 மாசம் ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் போயிடுவாங்க. என்னால முடியல. உதாரணத்திற்கு நம்ம சண்டை பயிற்சி எடுக்கிறோம். நான் ஒரு போர்க்களம் போறேன்னு வைங்களேன். ஒரு சண்டை பயிற்சி எடுத்துட்டு போறேன். சண்டை பயிற்சி நான் ஒரு ஆளோட தான் போவேன். ஆனா போர்க்களத்துல பார்த்தேன்னு வச்சுக்கங்களேன், எல்லா படைகளும் வரும். எல்லாத்தோடையும் நம்ம சண்டை போடணும். எல்லாரோடையும் சண்டை போடணும். யார் வேணா அதே மாரி தான். தேர்வும் அதே மாரி தான். இப்போ நான் படிக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு மேத்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்ப்பேன். ஸோ, அதுல நான் ஃபுல் பிளெட்ஜா இருக்கேன். ஆனா தேர்வுன்னு சொல்லி போறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும், நம்பர் நம்பர் சிஸ்டம் வரும், மெஷர்மெண்ட்ஸ் வரும், ரீசனிங் வரும், ஹிஸ்டரி வரும், ஜியோகிராஃபி வரும், சயின்ஸ் வரும், எல்லாம் வரும். ஸோ, நீங்க எல்லாத்தோடையும் போட்டி போடணும் அப்படின்றப்ப, உங்களுக்கு ஒரே தேர்வு ஒரு சில பேர் ஒரே தேர்வு எழுதினால், உங்களுக்கு அதனுடைய தன்மையை பத்தி அறிந்து கொள்வது சிரமமா இருக்கும். ஒரு தேர்வு எழுதி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். நம்ம 6 மாசம் படிச்சிருக்கோம். நம்ம 6 மாசம் படிச்சுட்டு நம்ம ரீசனிங்ல நல்லா வந்திருக்கோம். இதுல நம்ம சயின்ஸ்ல நல்லா வந்திருக்கோம். ஸோ நம்ம எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கோம், அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாரி எந்த சூழ்நிலையிலும் நாம் திட்டமிட்ட பாடப்பகுதியிலிருந்து விலகவே கூடாது. படிக்கும் நேரத்திலிருந்து விலகக்கூடாது. உதாரணத்திற்கு நீங்க ஒரு 5 மணி நேரம் படிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த 5 மணி நேரம் படிச்சே தீரணும். அதுக்கப்புறம் அதிகமா படிச்சா உங்களுக்கு தான் பெரும். உங்களுக்கு நல்லது. ஒரே ஒரு உடல்நிலை சரியில்லைனா மட்டும்தான் தள்ளி வைக்கணும். படிப்பதற்கு இது வந்து அனைவருக்கும் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, படிப்பதற்கு பாட புத்தகங்கள் நம்ம நோட்ஸ் மெட்டீரியல் வடிவிலேயே நீங்க வச்சு படிங்க. இல்ல நான் ஃபோன்ல படிக்கிறேன். ஒரு சில பேர் வந்துட்டு நான் பேசுவாங்க. ஃபோன்ல படிக்கிறேன். ஃபோன்ல படிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படும். நீங்க நெட் கனெக்ட் பண்ணி தான் பார்ப்பீங்க. அப்போ உங்க நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப் அனுப்புவார். இல்ல ஒருத்தர் யாராவது பேசுவாங்க. அவங்க பேசுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மைண்ட் டைவர்ஷன், கவனச்சிதறல் நெறைய வரும். நம்ம கவனம் வந்து சிதறும். அப்போ நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு சப்ஜெக்ட்ல கான்சன்ட்ரேஷன் இருக்காது. நீங்க வந்து இல்ல, ஒரு சில லேடீஸ் வந்து தனியா வீட்ல இருப்பாங்க. பெண்களுக்கு வந்து தோணும்னா, நம்ம பட்டன் ஃபோன் வச்சுக்கோங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு எங்கப்பா இருக்கிற? எல்லாம் அப்பா, அம்மாட்ட பேசுறதுக்கும், நீங்க தகவல் பரிமாறுறதுக்கும் உதவும். அடுத்தது, வாரம் ஒரு முறை நீங்க என்ன பண்றீங்க? திங்கள்லேருந்து வெள்ளி நான் டைம் டேபிள் பின்னாடி குடுத்துருக்கேன். திங்கள்லேருந்து வெள்ளி. அதுவரைக்கும் நீங்க என்ன படிச்சீங்கங்கிறத சனி, ஞாயிறுல ரிவிஷனா வச்சுக்கங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நினைவு கூறுதல் வந்து பார்த்தீங்கன்னா, கற்றல் எப்பிங்காஸ் கொள்கைப்படி ஒருத்தர் 1 வாரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30% 40% மட்டும் தான் நினைவுல இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க திருப்பி அந்த சப்ஜெக்ட்ஸ ஒரு சனி, ஞாயிறு ரிவிஷனுக்கு மட்டும் நீங்க வச்சு பாருங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது உங்க மைண்ட்ல வந்து திரும்ப வந்து நிற்கும். சரிங்களா? அடுத்தது, நீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இது ரொம்ப முக்கியமானது. திருமணமான பெண்கள், ஆண்கள், மாணவர்கள் என்ன பண்ணணும்? அப்பா, அம்மாட்ட போய் சொல்லணும். இப்ப படிக்கிற பையனா, "அப்பா நான் படிக்கிறேன்." யாரும் எந்த அப்பா, அம்மாவும் வேண்டான்னு சொல்லப் போறதில்ல. ஒரு "அப்பா நான் படிக்கிறேன்." அதே மாரி நீங்க பர்மிஷன் குடுங்க அப்படின்னு அவங்கள கேட்டுக்கங்க. ஏன்னா, நீங்க உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கும்பொழுது குடும்ப சூழ்நிலை காரணமாக சில பேர் வேலைக்கு செல்லலாம். இல்ல அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, "அப்பா நான் படிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்கன்னு" கேட்டுக்கலாம். அதே மாரி திருமணமான பெண்கள், வீட்டுக்காரர், குடும்பத்தில கலந்து பேசுங்க. "நான் ஒரு நாள் உட்காந்து படிக்க போறேன். எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி குடுங்க. நான் நல்லா இருந்தா உங்களையும் நல்லபடியா வச்சுக்குவேன்" அப்படின்னு. அதே மாரி ஆண்கள் வேலைக்கு போறவங்க, அவங்களும் கொஞ்சம் வீட்ல அப்பா, அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணி குடுங்கன்னு கேட்டுக்கங்க. அப்படி நீங்க கேட்டு பண்ணீங்கன்னா தான், அவங்களும் அவங்களோட ஒத்துழைப்ப குடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது, நீங்கள் அரசு பணிக்கு செல்லும் வரை வேறு எந்த இலக்குகள் எனக்கு ஒரே ஒரு இலக்கு மட்டும் தான். குதிரை கடிவாளம் போட்ட மாரி. எதற்கு கடிவாளம் போடுறாங்க அப்டின்னா, அது வந்து குதிரை எல்லா பொருளையும் பார்த்துச்சுன்னா பயந்துக்கும்னா, கரெக்ட்டா அதுக்கு ரோடு மட்டும் தெரியணும். அத தவிர வேற எந்த பொருளும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது மாரி நீங்க என்னன்னா உங்கள ஒரே இலக்கு வந்து எதுவாக இருக்கணும் அப்டின்னா, நான் அரசு வேலைக்கு செல்லும் வரை நான் எவ்வித இலக்குகள் நான் வந்து திருப்பி நான் ஒரு கம்பெனி போறேன், இல்ல நான் இன்னொரு சின்ன வேலைக்கு போறேன். 6 மாசம் பயப்படுங்க. இன்னொரு 6 மாசம் இருந்து படிச்சு பாருங்க. கஷ்டத்தோட கஷ்டமா படிச்சு பாருங்க. அது ஏன் படிக்கணுங்கிறதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு அட்டவணை குடுத்துருக்கோம். அத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவு புரியும். அடுத்தது, இப்போ
இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. 3x ஒரு எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்காருப்பா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளுக்காகவே படிக்க உட்காந்துருக்காரு. என்ன பண்றாரு அவரு? 1ஆம் தேதி உதாரணத்துக்கு 1/8/2021 புதன்கிழமை ஆரம்பிக்கிறார். 6வது தமிழ். இது ரொம்ப 6வது தமிழ் பக்கம் எண் 1லேருந்து 15 வரைக்கும் படிக்கிறார். ஒரு மணி நேரத்துல படிக்கிறார். நம்ம காலையில டைம் டேபிள் படி 1 மணி நேரம் படிக்கிறார். திரும்ப வந்து மதியம் படிக்கிறார். 16வது பக்கத்துலேருந்து 25வது பக்கம் வரை. திரும்ப இரவு வந்து சாயந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா 26 பக்கத்துலேருந்து 30 வரைக்கும் படிக்கிறார். அதே புதன்கிழமை அவர் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பக்கம் 30லேருந்து 35, 36லேருந்து 60 இது வந்து ஒவ்வொரு கால இடைவெளிகள் நமக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம உட்காந்து ஒரு நாளைக்கு நீங்க ஒரு என்ன பண்ணியிருக்காரு 1/8/2026 அன்னைக்கு 6 மணி கிடையாது 6 முறை படிச்சிருக்காரு. அது அரை மணி நேரம், ஒவ்வொரு முறையும் அரை மணி நேரமா இருக்கலாம், 1 மணி நேரமா இருக்கலாம், 1.5 மணி நேரமா இருக்கலாம், அது தெரியல. ஆனா வந்து 6 முறை படித்திருக்கிறார். இப்போ ஏன் அதை நீங்க எழுதி வைக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களால எவ்வளவு சுமைகளை தூக்க முடியும். நீங்க ஒரு நாளைக்கு 80 பக்கம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதை கால்குலேஷன் நீங்களே படிக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்படும். நான் சொல்றேன் 2 நாள் எதற்கு சொன்னேன். 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைவு கூர்ந்து திரும்ப படிச்சு திரும்ப நீங்க என்ன ஒரு வாரம் படிச்சீங்க அப்போ உங்க 5 நாள் மட்டும் தான் நீங்க கணக்குல வச்சுக்கோங்க. அப்ப 80 பக்கம் தான் உங்களால ஒரு நாள் படிக்க முடியுது அப்படின்னா ஒரு வாரத்திற்கு 5 நாளைக்கு 400 பக்கம் படிக்கிறீங்க. அப்ப அந்த 400 பக்கம் ரிவிஷன் பண்றதுக்கே உங்களுக்கு வந்து 2 நாள் நல்லா பயங்கரமா பத்தாது. இன்னொருத்தர் வியாழக்கிழமை ஆரம்பிக்கிறார். அவர் வந்து இப்ப தமிழே படிக்காம நான் அறிவியலுக்கு மாறுறேன். அது அறிவியல் வந்து பக்கம் 1லேருந்து 5 இது 3 முறை படிக்கிறார். 26, 30. திருப்பி வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் படிக்கிறார். தமிழ்ல பக்கம் எண் 80லேருந்து 95, 96லேருந்து 100, 100லேருந்து 117. இதெல்லாம் பாருங்க 5 பக்கம் தான் படிச்சிருக்காரு. சும்மா ஜஸ்ட் ஒரு 1/2 hour கிடைச்சிருக்கும் போலுக்கு அப்ப உட்காந்து படிக்கிறார். அடுத்தது வியாழக்கிழமை சமூக அறிவியல் வந்து திருப்பி வந்து இவருக்கு கொஞ்சம் டைம் அதிகமா கிடைச்சிருக்கு. அதனால பக்கம் எண் 1லேருந்து இது எதற்காக எழுதுறோம் அப்படின்னா நம்ம இன்னும் எவ்வளவு படிக்கணும். இப்போ உதாரணத்திற்கு நம்ம சும்மா எடுத்தோட்டி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னு வைங்களேன் நமக்கு தெரியாம போயிடும். இன்னொன்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு படிக்கணும், காலத்தை அதிகரிக்க வேண்டும் அல்லது படிக்கும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது செல்ஃப் இவாலுவேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒன்று பாருங்க, வெள்ளிக்கிழமை இவர் ஏதோ வெளியூருக்கு போயிருக்காரு. வெளியூர் போனதுனால என்ன பண்ணா அவரால் படிக்க முடியல. ஆனா நான் என்ன விடல, திருப்பி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 12 பக்கமாவது படிக்கட்டும். சரிங்களா? 12 பக்கமாவது நான் என்ன சொல்றேன், வெளியூர் போயிட்டு வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறமும் திருப்பி ஒரு 12 முடிஞ்ச ஒரு மணி நேரமாவது படிக்கட்டும். படிக்கிறத மட்டும் எக்காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் நிறுத்தி விடவே கூடாது. படிக்கும் கால அளவை நீங்க ஒரு உதாரணத்துக்கு இது பின்னாடி வருது. நீங்க அடுத்தது நீங்க இப்ப கணித பகுதியை படிக்கிறீங்க. இப்போ கணித பகுதி அறிவியல் பாடப்பகுதியில படிக்கும் பொழுது நீங்க வந்து நம்ம ஐயோ அறிவியலே அப்படின்னு நினைச்சு படிக்காதீங்க. அறிவியல்னா என்ன தெரியுங்களா? இயற்பியல்னா நம்ம சுத்தி என்ன நடக்குது, நம்ம பேசுறோம், அது பேசுறது சவுண்டோட யூனிட் என்ன, ஹெட்ஸு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரினா என்ன, நம்ம வாயில வந்து சுவைச்சு பார்க்குறோம். ஒரு உப்பு என்ன சுவை, சுவை அமிலமா காரமா, அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் அது. அடுத்தது பாட்டனி படிக்கும் பொழுது சுத்தி அப்படியே வெளியே நின்று பாருங்க எவ்வளவு தாவரங்கள் தெரியுது. ஆகா இது என்ன தாவரம், இது நெட்டை தாவரம், இது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சல்லிவேர் தொகுப்பு, ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னு நீங்க பிரிச்சு பார்த்தாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனதிலே ரொம்ப நேரம் நிற்கும். அதே மாதிரி நம்ம மனித ஒரு விலங்கியல் படிக்கும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடல் உறுப்பு எப்படி செயல்படுது, இதயத்திற்கு எந்த எந்த வலது அரிக்கல், இடது அரிக்கல், இடது வென்றிகள், வலது இது வந்து எது சுத்த ரத்தத்துக்கு போகுது, எது. ஒரு நிமிஷம் படிச்சுட்டு கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து அப்படியே யோசிச்சு பாருங்க. இது உங்க மனக்கண்ணோட்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு மனசுல நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 90% மறக்க வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி வரலாறு படிக்கும் பொழுது எப்படின்னு கேட்டீங்கன்னா வரலாறு நம்ம எப்படி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க அதை பத்தி படிச்சீங்கன்னாவே வரலாறு. நேற்றைய செய்தி இன்றைய வரலாறு. நம்ம 10 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தானே, 50 வருஷம் முன்னாடி நடந்தானே, அத்தனை இன்றைய வந்து வரலாறாக மாறிவிடும். புவியியல் அமைப்பு நம்ம என்ன பண்றோம், புவியியல் அமைப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன இப்போ புவிப்பயில வாழ்றோம், இது நிலமா, நீரா, கடலா, என்ன வகை அமைப்பு, என்ன பாறையா, என்ன அப்படின்னு படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புவியியல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன். நாம் எப்படி வாழ வேண்டும், நம்ம இந்த உலகத்துல பிறந்தாச்சு, நம்ம எப்படி எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, நமக்கு உண்டான உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, நம்ம யாரு கட்டுப்பட்டு இருக்கோம்,
நம்மளை சுற்றி அரசாங்கம் எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி படிக்கணும். அடுத்தது கணித பாடப்பகுதிகள் ரொம்ப முக்கியம். அது கணித பாடப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உதாரணம் நம்பர் சிஸ்டம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டத்தில் ஃபார்முலாஸ்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிட்டு தான் நீங்கள் படிக்கவே போகணும். சப்ஜெக்ட் கணக்குகளை போட்டு பார்க்க போகணும். சரிங்களா? அதே மாதிரி கணக்குகளை போட்டு பார்க்கும் பொழுது ஒரு கணக்கை போட்டு பார்க்குறீங்க, ஒரு ரெண்டு தடவை ஸ்டெப்பு போடுறீங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோமா, அவசரப்பட்ட நம்ம ஆன்சரை பார்த்துருவோம். ஆன்சரை பார்த்து நம்ம டப்புன்னு போட்டு ஓகே நமக்கு அப்போ அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விடையை நீங்கள் பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு தெரிந்த வினாவாக தெரியும். ஆனால் திரும்ப ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக தோன்றும். இதுதான் கணிதத்தோட பியூட்டி, இதுதான் கணிதத்தோட அழகு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பாருங்க, சற்று நேரம் சிந்தித்தால் குறைந்தது ஒரு கணக்கு எடுத்தீங்கன்னா இப்போ ஒரு நம்பர் சிஸ்டம் அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 வழிமுறைகள் இருக்கும், இல்லை ஒரு 20ஆக இருக்கட்டும். தெரியாத கணக்குகளை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10லேருந்து 15 வழிமுறைகள் ஒவ்வொரு இம்ப்ளிமெண்டேஷன் இந்த வகையில் வருமா, இந்த வகையில் வருமா, இந்த வகையில் இந்த சம்ம போடலாமா அப்படின்னு நீங்க ஒவ்வொன்றும் நீங்க அப்ளை பண்ணி பார்க்க நீங்க ஒவ்வொரு தெரியாத கணக்கு ஒவ்வொன்றும் ஒரு 10 கணக்கு தெரியலன்னு உதாரணத்துக்கு ஒரு புக்ல வந்து பார்த்தீங்கன்னா 150 கணக்கு இருக்கு, ஒரு 30 கணக்கு தெரியாம தான் இருக்கும். கண்டிப்பா இருக்கும், அது கொஞ்சம் டஃபா இருக்கும், இல்லை டிஃப்ரெண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன தெரியுங்களா பண்ணணும், அந்த 30 கணக்குகளை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பென்சிலை ரவுண்ட் பண்ணிட்டு அதை நீங்க வந்து கண்டிப்பாக விடை வந்து 10 வழியில் பயன்படுத்திட்டு கடைசியாக ஒண்ணுமே முடியல அப்படின்றப்ப ஒரு அரை மணி நேரமாவது போராடி பாருங்க. அதுக்கப்புறம் விடைய பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புது ஐடியா கிடைக்கும். எடுத்த உடனே இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான் 10 செகண்ட் தான் ட்ரை பண்ணுவேன் பண்ண மாட்டேன்னா பண்ண முடியாது. அடுத்தது மிகப்பெரிய கணித சமன்பாடுகளை டெய்லி நீங்க அந்த ரீகால்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி ஞாயிறு ரீகால் பண்றீங்க பார்த்தீங்களா, ஃபார்முலாஸ் மேக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இல்லைனாலும் ஒரு சப்ஜெக்ட் ஒரு டாபிக் உண்டான ஃபார்முலா படிச்சு பாருங்க. இன்னைக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு நாளைக்கு கூட்டு வட்டிக்கு என்ன, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டத்துக்கு என்ன, அந்த மாதிரி ஃபார்முலாஸ் டெய்லி மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நாங்கள் 10ஆவது படிக்கும்போது ஒரு வாத்தியார் சொல்லுவார், ஒவ்வொரு தடவையும் நீ 10 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பண்ணால் 10 ஃபார்முலா எழுதும்போது அப்பதான் உனக்கு வந்து நீ சாகிற வரைக்குமே மறக்காத அந்த ஃபார்முலா. நீங்க திரும்ப திரும்ப ஃபார்முலாஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மனப்பாடம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கணும். இந்த சனி ஞாயிறு ரிவிஷன் நீங்க பண்றதுல கண்டிப்பாக மேக்ஸ் ஃபார்முலாஸ் இருக்கணும். அடுத்தது நீங்க உதாரணமாக மேல இருக்க ரயில்வே பணிக்கு சேரணும்னு சொல்லிட்டு படிச்சிட்டீங்க. எதை படிச்சிருக்கீங்க, ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்க, கான்ஸ்டியூஷன், ஜியாகிரபி, இதெல்லாமே ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் சயின்ஸு, மேக்ஸு, ரீசனிங் எல்லாம் படிச்சிட்டீங்க. ஐயோ நான் ரயில்வே வேலைக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா, இல்லை எம்டிஎஸ், எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, விஓஓ, அண்டர் கிராஜுவேட், என்டிபிசி கிராஜுவேட், இத்தனை பணிகளுக்கு நீங்க வந்து ஒரே சப்ஜெக்ட் நீங்க என்ன பண்ணீங்க இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதே தான் ரீசனிங், மேக்ஸ், ஜென்ரல் நாலேஜ் தான் வரும். ஒரே ஒரு அடிஷனா என்ன, எஸ்எஸ்சிக்கு மட்டும் ஆங்கிலம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வரும், டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க தமிழ் மொழியை மட்டும் அடிஷ்னலா படிச்சா போதும். நல்லா யோசிச்சு பாருங்க, அவ்வளவுதான் வரும். நீங்க வந்து இதை விட இதற்குண்டான நீங்க மேக்ஸ் ப்ரிப்பரேஷன், ரீசனிங் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வர்ற மேக்ஸையும் ரீசனிங்கும் ஈஸியா நீங்க பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நாலேஜா வந்துடும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா தனி புக் எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ணலீங்க. எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு புக்கை தான் நம்ம வந்து 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் அது அறிவியல், சமூக அறிவியல், தமிழ் புத்தகங்களை வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஒவ்வொரு வரையும் விடாம படிக்கணும். எங்க இருந்து கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம அதனால டெக்ஸ்ட் மெட்டீரியல் வேண்டும். மெட்டீரியல்லாம் யார் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து யார் இந்த கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு ஒரு அனுமானத்தில் எடுக்க முடியாது. இவருக்கு ஒரே ஒரு லாஜிக் தெரிஞ்சுக்காங்க, ஒரு வரையறை. இவருக்கு முக்கியமாக தெரிந்தது தேர்வு தேர்வு வினாத்தாளை எடுப்பவருக்கு முக்கியமாக தெரியாமல் போனால் அந்த வினாவை அவர் எடுக்க வாய்ப்பில்லை. அதனால உங்களோட ரெஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ஸ் இஸ் வெரி பெஸ்ட். நீங்க ஒரு லைன் விடாம படிங்க, எந்த மெட்டீரியலுமே தேவை கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் ரீசனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்காக ரீசனிங் பெனாக்கல், அரிகண்ட்டு, கிரண், சுறா அந்த மாதிரி புக்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. அதில் ஒரு நீங்கள் வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா சில எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எஸ்எஸ்சி புக்ஸை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். எஸ்எஸ்சி புக்ஸை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ரயில்வேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மேக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
அது உங்க விருப்பம். நீங்க எந்த புக் வேணா வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு எது புரியுதோ அந்த புக்கை நீங்க வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது முக்கியமான இம்பார்ட்டன்ட் கணிதம். நீங்க எவ்வளவுதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தாலும் ஒரு 5 கொஸ்டின் மேக்ஸ்ல வந்து ஒண்ணு புதிதா இருக்கும், இல்ல பெரிதா இருக்கும். புதிதா அப்படின்னா டிஃப்ரெண்ட் கான்செப்ட் நம்ம நீங்க பயன்படுத்தாத கான்செப்டை பயன்படுத்தி இருக்கலாம். அல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா புதிதாகவோ இது ரொம்ப குறிப்பிட்ட நேரத்திற்குள் விடையளிக்க முடியாது, பெரிதா இருக்கும். அதை நீங்க படிச்சு பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு நான் சொன்னேன்ல, கூட்டு வட்டியில ஒரு ஃபார்முலா கணக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமா போகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கால் வட்டி அரை வட்டியில கொடுத்தாங்கன்னா அதுவும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஷார்ட்கட்ஸ் வந்து பயன்படுத்தலாம், பட் ஆனால் அது எல்லாருக்கும் வந்து செட் ஆகுமான்னு தெரியல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள நம்ம விடையளிக்க முடியாது போகலாம். இதை தவிர்த்தல் நல்லது. அதற்கு பதிலாக நான் என்ன சொல்றேன்னா மேக்ஸ் ரீசனிங்ல 25 கொஸ்டின்னா 20 அட்டன் பண்ணு. 20 அட்டன் பண்ணு போதும். நீங்க நல்லா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அதற்கு பதிலாக எளிதில் பதிலளிக்கக்கூடிய சமூக அறிவியல், அறிவியல், அரசியல் அமைப்பு. இப்ப உதாரணத்திற்கு அறிவியல், சமூக அறிவியல் இதெல்லாம் வந்து ஒரு சில அறிவியல் கணக்குகள் கொடுத்தாங்கன்னா நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரிதான் சோசியல்லையும் இந்த வருடங்கள் எது அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின், அதெல்லாம் நீங்க பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு நான் 40 செகண்ட் சொன்னேன். இந்த 40 செகண்ட்ல நீங்க 5 செகண்ட்ல மார்க் பண்ணிட்டீங்கன்னா மீதி 35 செகண்ட் உங்களுக்கு வந்து மீதி இருக்கும். இந்த 35 செகண்டை நீங்க எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த முன்னாடி வந்து பார்க்கறோம் பார்த்தீங்களா, இங்க வரணும். புதிதாக குறிப்பிட்ட நேரத்திற்குள் புதிதாக போட முடியாம ஒரு சம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த சம்முலையோ அந்த ரீசன்லயோ நீங்க கொண்டு இந்த 30 செகண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது இப்போ இந்த டைம் டேபிள் யாருக்காக அப்படின்னா ஒரு பெண், திருமணமான பெண், அவங்க எக்ஸ் அப்படின்னு அது பேர் இல்லை, எக்ஸ்ன்னு திருமணமானவன் வீட்டுல இருந்து படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. வீட்லயும் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. வீட்லயும் படிமா நான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி படிக்கலாம்? காலைல 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் எந்திரிச்சிட்டாங்க. அவங்க எந்திரிக்கணும். ஏன்னா அவங்க எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு அவங்க காலை கடன்களை முடிச்சுட்டு அவங்க குடும்பம், பிகாஸ் ஆஃப் அவங்க ஒரு ஃபேமிலி ரன் பண்றாங்க. குழந்தைங்க இருக்கும், பள்ளியோட அனுப்பணும், கணவர் இருப்பாரு, வேலைக்கு அனுப்பணும். இப்போ 10 மணி ஆயிடும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி குழந்தைகளும் கணவரையும் அனுப்புறதுக்கு. இந்த 10 to 12 கோல்டன் பீரியட் அவங்களுக்கு. இதுதான் கோல்டன் பீரியட். இந்த கோல்டன் பீரியட்ல முடிஞ்ச அளவு படிச்சுக்கணும். இப்போ உதாரணத்திற்கு நீங்க 2 வேளையும் சமைக்காம மதியத்திற்கு சேர்த்து சமைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரிப்பேர் லஞ்ச் அண்ட் மெயின்டைன் ஹோம் 12 to 3 வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க வந்து இன்னும் கூடுதலாக படிக்கணும். அடுத்து 3 to 5 எவ்வளவு நேரமும் வேலை செஞ்சுட்டே இருக்க முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. 3 to 5 ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்கோ இல்ல கணவர் வர்றதுக்கோ கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து 5 to 8 இது கம்பல்சரியா யாருமே மாற்றவே முடியாது. இது மாற்றவே முடியாது. அது வந்து சாப்பாடு ரெடி பண்ணி குழந்தைகள் தூங்க வைக்க அது வந்து ஆயிடும். அடுத்தது இது 10 to 8 to 11 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து உங்களை வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும். இந்த நேரம் படிச்சே தீரணும். இப்போ நான் குறிப்பிட்டபடி ஒரு நாளைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க 2 மணி நேரம், இங்க 3 மணி நேரம். ஒரு நாளைக்கு இந்த வேலைக்கு போறவங்க வந்து எத்தனை நேரம், சாரி வேலைக்கு போகாம வீட்டுல இருந்து திருமணமான பெண் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் குறைந்தபட்சம் படிக்க வேண்டும். இங்க நான் சொன்னேன் தெரியுங்களா, ஃப்ரீ 12 to 3, அந்த 12 to 5 இதை எடுத்துக்கங்க. இந்த 6 மணி நேரம் வந்து 1 2 3 4 5 இந்த 5 மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 5 மணி நேரத்துல இன்னும் வேலையை சுலபமாக்கிட்டு நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அதுதான் உங்க லாபம். இதுல 2 மணி நேரம் சேர்த்து ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் ஆக்குனீங்கன்னா உங்க வெற்றி இன்னும் பக்கத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு வருஷத்துக்கு 9 மாசத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு வருஷத்துல வர வேண்டிய 12 மாதத்துல வர வேண்டிய வெற்றி 8-10 மாசத்துல வரலாம், இல்ல 9 மாசத்துல வரலாம். இப்ப வீக்கெண்ட் டேஸ்ல கொஞ்சம் வேலைகள் அதிகமா தான் இருக்கும். இது ரிவிஷன் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த என்டர்டைன்மெண்ட் வந்து வாரத்துல ஒரு நாள் எடுத்துக்கங்க. வாரத்துல ஒரு நாள் ஓய்வா குடும்பத்தோட ரிலாக்ஸா அதுவும் இருக்கணும். எல்லாமே நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம குடும்பமும் நமக்கு முக்கியம். சரிங்களா? இதை பார்த்துங்க, ரிவிஷன் ஆஃப் ஸ்டடி இதுக்கு மட்டும் நம்ம 4 மணி நேரம் ஒதுக்கி இருக்கோம். அப்ப நீங்க ஒரு வாரத்துக்கு எவ்வளோனா 33 மணி நேரம் குறைந்தபட்சம் படிக்கலாம். நீங்க இந்த ஒரு நாளைக்கு 5 மணி நேரமும் 4 மணி நேரம் படித்தால் இன்னும் நான் வந்து 60 மணி நேரம் ஆக்குறது உங்களுடைய முயற்சியை பொறுத்து இருக்கு. அது உங்களுடைய முயற்சியை பொறுத்து இருக்கு. அடுத்தது ஒய் அப்படிங்கிற ஆண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போறாரு.
நான் ஒன்றும் எனக்கு குடும்ப வறுமை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்ப திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு படிக்கணும், நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. எனக்கு அந்த எண்ணத்துலேருந்து நான் கொஞ்சம் கூட பின்வாங்கல அப்படின்னா நீங்க இந்த டைம் டேபிள் யூஸ் பண்ணலாம். நீங்க ஆனா உங்களுக்கு மட்டும் விதிவிலக்குன்னா 5 மணிக்கு எந்திரிக்கணும். 5 மணிக்கு எந்திரிச்சுட்டு 6 மணி 6 to 7:30 7:30 வரை நீங்க வந்து 1.5 மணி நேரம் படிக்கலாங்க. அடுத்தது 7 to 10 ஆஃபீஸ் கிளம்பி போகலாம். 10 to 7 ஆஃபீஸ் ஒர்க் 7 நான் சொல்றது 7 வரைக்கும் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கலாம். 7 to 8 வீட்டுக்கு வரணும், குழந்தைகளை மெயின்டைன் பண்ணணும், இல்லை வேற ஏதாவது ஆஃபீஸில் வேலை கொடுத்தாங்க அதை பார்த்துட்டு 8 to 9 சாப்பிட்டு 9 to 11 கம்பல்சரி ஸ்டடி. கம்பல்சரி ஸ்டடி. அப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் நீங்கள் படிக்கலாம். 3.5 மணி நேரம் நீங்க ஒரு நாளைக்கு மினிமம் படிக்கணும். இதுல நான் ஆஃபீஸ்க்குள்ள டைம் கிடைக்குது, இல்லை நான் வேற ஏதாவது எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னா நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்க அது உங்களுக்கு தனிப்பட்ட விருது. இன்னும் அதிகமா படிச்சீங்கன்னா என்ன ஆகும், வெற்றி இன்னும் உங்களுக்கு பக்கத்துல வரும், விரைவிலையும் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். வெற்றி கிடைக்காத முக்கியம், விரைவில் கிடைக்கணும். உதாரணத்திற்காக பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருந்துச்சு 2004. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்து அந்த மார்ச் மாதம் முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு பென்ஷன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் உண்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடையாது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா விரைவாக செய்யணும். ஒரு சில இனிமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொழில்துறையா இருக்கட்டும், இனி கான்ட்ராக்ட்ல நிறைய விட வாய்ப்பு இருக்கு. 100 போஸ்டிங் வருது அப்படின்னா 10 தான் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமா போட்டு 90 வந்து கான்ட்ராக்ட்ல விட வாய்ப்புகள் இருக்கு. அதனால சீக்கிரம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ப்ரொமோஷனும் சீக்கிரம் வரும், லைஃபும் சீக்கிரம் செட்டில் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ். வீக்கெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 9லேருந்து 1 வரைக்கும் படிக்கிறாரு, திருப்பி 5லேருந்து 8 வரைக்கும் படிக்கிறாரு. இது என்டர்டைன்மெண்ட் எல்லாருமே எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக டிவி பாருங்க, குடும்பத்தோட ஜாலியாக பேசுங்க, குடும்பத்தோட எங்கே வேணா போங்க, கோயிலுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, மசூதி எங்கே வேணா போங்க, சந்தோஷமா பார்க் போங்க. அது உங்க பிரியம். 2 நாள் இருக்கணும். 2 மணி நேரமும் 3 மணி நேரமாவது வாரத்தில் ஒரு நாள் இருந்தீங்கன்னா தான் குழந்தைகளுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நீங்க வந்து நல்லபடியா இருக்கலாம். இந்த என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும். அதை நீங்க குடும்பத்தோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்பதான் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. குழந்தைகள் இருக்கும், குழந்தைகளை மெயின்டைன் பண்ணி சந்தோஷமா அவங்களோட இருக்கலாம். எங்கேயும் பிடிச்ச சினிமா எது வேணா போய்க்கலாம். ஆனால் இதை தவிர வேறு எந்த பொழுதுபோக்குகளையும் நீங்க வந்து தொடரக்கூடாது. அடுத்தது இங்க பாருங்க, இசட்னு ஒருத்தர் இருக்கார். இந்த இசட் என்ன பண்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து படிப்பது மட்டும்தான் வேலை. அவர் பாருங்க, படிப்பது மட்டும்தான் அவரோட வேலை. அந்த இசட்டுங்கிறவரு படிக்கிறது மட்டும்தான் வேலை, வேற எந்த வேலையும் கிடையாது. வீட்டுல சில பேர் இருக்கிறாங்க. இப்படி இருந்தீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 6 மணிக்கு அவர் எந்திரிக்கணும். எந்திரிச்சிட்டு பாருங்க 7 to 9 7 to 9 வந்து பார்த்தீங்கன்னா அவர் படிக்க வேண்டும். 7 to 9 2 மணி நேரம். 2 மணி நேரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். 2 மணி நேரம் படிக்கிறார். 2 மணி நேரம் படிச்சுட்டு திருப்பி 9லேருந்து 10 மணி வரைக்கும் வேற ஏதாவது பணிகள் வந்து செய்கிறார். பணிகள் செஞ்சுட்டு 10 to 1 இங்கே 3 மணி நேரம் படிக்கிறார். இங்கே 2 மணி நேரம், 3 மணி நேரம். அடுத்து 1 மணிலேருந்து 2 வரைக்கும் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுறாரு. 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். திருப்பி 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அவர் எந்த சாப்பாடு எதுவுமே 10 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவோம். 10 மணிக்கு மேலே போய் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்க 6 மணி வரைக்கும். கண்டிப்பாக தூங்க. எந்த பிரச்சனையும் நைட்டு விடிய விடிய கண்ணு முடிச்சு படிக்கணும் அவசியமே இல்லை. இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வரும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10 மணி நேரம் வருது. வெரி குட் ஸ்டடி, கான்சென்ட்ரேஷன் ஸ்டடி. ஒரு நாளைக்கு உங்களால் 10 மணி நேரம் படிக்க முடிகிறது என்றால் நீங்கள் கடுமையாக உழைக்கிறீர்கள் என்ற அர்த்தம். உங்களுக்கு வெற்றி வெகு விரைவில் கிடைக்கும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன். நான் ஏன் ரிவிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த நீங்க வந்து 50 மணி நேரம் படிச்சதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ நேரத்தில் பண்ணணும்? 10, 11, 12, 1 இங்கே 4, இங்கே 3 14 மணி நேரம். 7 + 7 14 மணி நேரத்தில் நீங்க ரிவிஷன் பண்ணணும். இப்போ ரிவிஷன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது மைண்ட்ல எப்பொழுதுமே இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ ரயில்வே வேலையில ஜாயின் பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸு? கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வந்து உறுதி. 2வது
உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா 2 குழந்தைகளுக்கு படிப்பு செலவிற்கு வருஷம் ஒரு குழந்தைக்கு 25,000 அல்லது 30,000 அந்த ஆசிலேஷன் 40,000 மினிமம் 2 குழந்தைக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவே ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சீங்க அப்படின்னா குழந்தைகள, அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அதுக்கு வந்து இன்னும் 2 மடங்காக கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது குடும்பத்தோட எங்க வேணா வந்து இந்தியா ஃபுல்லா டூர் போய்க்கலாம். 4 பாஸ், ஃப்ரீ பாஸ் உண்டு. 3 பிரிவிலேஜ் பாஸ், 4 பிடிஓ பாஸ் எல்லாம் உண்டு. தீபாவளி போனஸ் உண்டு. முதல்ல ஒரு 5 நிமிஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களால் முடியும் என்ற தன்னம்பிக்கை நீங்க ஒருத்தர் சொல்லுவாங்க. "நீ எத்தன வருஷமா படிக்கிற? 6 மாசமா படிச்சு என்னத்த பண்ண? ஒண்ணும் இல்ல. 2 எக்ஸாம் வச்சு ஃபெயிலா பண்ண." அதெல்லாம் காதுலயே வாங்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, "ஏன்டா படிச்சுக்கிட்டே இருக்கிற, எந்த வேலையும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது." அதெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. நான் கண்டிப்பாக வேலை வாங்குவேன். அதிலிருந்து கொஞ்சம் கூட நான் பின் பின்னடைவு அடையவே மாட்டேன். தொடர்ந்து இப்ப நானே இருக்கேன். "என்னப்பா நீ படிக்கிற? எனக்கப்பா உனக்கு வேலை கிடைக்கும் போது வேலை போய்" என் சபாஷத்த கட் பண்ணு. என்ட்ட பேசுறத நிப்பாட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நான் திருப்பி என்ன சொல்லப் போறேன்? "என்னப்பா நீ படிச்சு என்னப்பா படிச்சுக்கிட்டே இருக்க? 2 வருஷமா நானும் தான் பார்க்கிறேன். நீ என்ன வேலையா வாங்கிட்ட?" என்னுடைய தொடர்பை துண்டிங்க. அதுவே உங்களுக்கு பாதி வெற்றி ஆயிரும். ஏன்னா நான் என்ன பண்றேன்? உங்க மனசுல அடிக்கிறேன். "உன்னால முடியாது" அப்படின்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா? என் தொடர்பை துண்டிங்க. அந்த மாரி எந்த நபர்கள் சொன்னாலும் சரி, அவங்க தொடர்பை ஃபர்ஸ்ட் துண்டிச்சிருங்க. வீட்ல சொன்னாங்க அப்படின்னா, "எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க." அவங்க தொடர்பை துண்டிக்க முடியாது. நான் ஒரு பண்ணியிருக்கேன். இந்த பாருங்க, நான் வந்து இந்த மொத எக்ஸாம் எழுதினேன். 72 மார்க் வாங்கினேன். 2வது எக்ஸாம் எழுதினேன். 78 மார்க் வாங்கினேன். 3வது எக்ஸாம் எழுதியிருக்கேன். 81 மார்க் வாங்கியிருக்கேன். எனக்கு இன்னும் கூடிய விரைவில கொஞ்சம் வாய்ப்பு குடுங்க. எனக்கு கண்டிப்பா பணி கிடைச்சிரும். கொஞ்சம் பொறுமையாக, கருணையாக நீங்க அவங்க எப்படி அவங்களுக்கு புரியுதோ, அவங்கள போய் "இல்ல, இல்ல" அப்படின்னு சண்டை போட்டுருந்தோம்னா, நமக்கு சப்போர்ட் இல்லாம சரிங்களா? அதனால மனதளவில நீங்க எந்த மனச மட்டும் விட்டுறக்கூடாது. நான் என்னால படிக்க முடியும். நான் வேலைக்கு போவேன். அப்படிங்கிறதுல குறியா இருங்க. உங்களுக்கு எந்த அதே மாரி அந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கையில வாங்குற வரைக்கும், உங்களுடைய தாட்ஸ் வேற எங்கேயும் போகக்கூடாது. உங்க கவனம் வேலை வேலை. காலையில எந்திரிக்கும் பொழுது நான் வேலை வாங்கிருவேன். நைட்டு தூங்கும் பொழுது நான் நல்லபடியா வேலை வாங்கணும். அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படிங்க. அதுக்கு ஏன் நான் வந்து டைம் டேபிள் போட்டு எழுதுங்க. நீங்க என்ன படிச்சீங்க? எழுதுங்க ஒரு 2 பக்கம். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கங்க. டேட் போட்டு எம்ப்டியா எழுதி வச்சுக்கோங்க. காலைல என்ன படிச்சேன்? 1ஆம் தேதி என்ன படிச்சேன்? 2ஆம் தேதி என்ன படிச்சேன்? இப்ப 3ஆம் தேதி நீங்க படிக்கல அப்படின்னு மென்ஷன் பண்ணா, உங்க மனசு உறுத்தும். ஐயோ! ஒரு நாள் நம்ம படிக்காம போயிட்டோமே! இதனால நமக்கு என்ன இழப்பு? அப்ப அத நீங்க வந்து கண்கூடா பார்க்கணும். ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ஏடிஎம்ல எடுத்து நீங்க பணத்த செலவு பண்றதுக்கும், பணத்த கையால குடுத்து செலவு பண்றதுக்கும், கூகுள் பே பண்றதுக்கும் உங்களுக்கு நம்பர் மாரி தான் தெரியும். ஆனா ஒரு ரூ. 500 கையில வந்து குடுத்து பாருங்களேன். அது மாரி என்னன்னு அது மாரி கொஞ்சம் உங்களுக்கு காசோட அரும கொஞ்சம் தெரியறதுன்னா, நீங்க என்னன்னா வந்து புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, டைம் டேபிள் வச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். நான் எவ்வளோ நாளா பயனுள்ளதா பயன்படுத்தியிருக்கேன். எவ்வளோ நாளா நான் வீணா கழிச்சிருக்கேன். எத்தன நாள் நான் படிக்கல அப்படிங்கிறப்போ உங்க மனசுல ஒரு பயம் வரும். 2வது இன்னும் எவ்வளோ படிக்கணும் நீங்க எதிர்காலத்துல நீங்க செல்ஃப் இவாலுயேஷன் நீங்களே பண்ணிக்கலாம். எங்களெல்லாம் கேட்கணும் அவசியம் இல்ல. யாரையும் கேட்கணும் அவசியம் இல்ல. இங்க பாருப்பா, ஒரு வாரத்துக்குள்ள தமிழ் புக்க முடிச்சுட்டேனா சூப்பர். இன்னும் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஒரு 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 1 மாதம் உங்க மூளையோட கெப்பாசிட்டிய தெரிஞ்சுக்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட விட்டுட்டீங்க அப்படின்னா, சூப்பரா ஓடும். அதுக்கப்புறம் அது நிக்கவே நிக்காது. அத ஓட வைக்கிறது தான் உங்களோட திறமை. அத ஓட விட்டுட்டீங்க, நல்லபடியா ஓட விட்டுட்டீங்கன்னா, உங்க வெற்றி உங்க வாசப்படியில வந்து உங்க கையில இருக்கும். சரிங்களா? அதனால, என்னால முடியும். நான் இந்த வேலைய செய்வேன். திருவள்ளுவர் "தெய்வத்தால் ஆகாது சிறிதெனினும் முயற்சி தன்" நீங்க எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அரசு பணி கிடைக்கும். நான் இங்க சொன்ன மாரி, நீங்க ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டோம். நம்ம ஒரு வேலை கிடையாது. ஓரியன்டடா படிங்க. நீங்க மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் சயன்ஸ், ஜெனரல் முடிச்சீங்கன்னா, நீங்க எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் எழுதலாம், சிஹெச்எஸ் எழுதலாம், சிஜிஎல் எழுதலாம், கான்ஸ்டபிளுக்கு எழுதலாம், ஆர்வம் இருந்தா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்டிபிசி கிராஜுவேட்ஸ் எழுதலாம், அண்டர் கிராஜுவேட்ஸ் எழுதலாம். அடுத்தது குரூப் டி எழுதலாம். அடுத்தது மாரி டெக்னீஷியன்ஸ் வர்றது எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதலாம், குரூப் விஓ எழுதலாம், குரூப் 2 எழுதலாம். என்ன அடிஷனலா அதுக்கு தமிழ் படிக்கணும். குரூப் டிஎன்பிஎஸ்சி எழுதணும்னா, எஸ்எஸ்சி படிக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து இங்கிலீஷ் அடிஷனலா ஆங்கிலம் அதிகமாக படிக்கணும். நண்பர்களே, நீங்கள் நன்றாக படித்து, வாழ்வில் முன்னேறி, அரசு பணி கிடைத்து, நீங்கள் உங்களும் குடும்பமும் வளமாக உங்களோடு சேர்ந்து இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன். நீங்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா ஒரு அரசு பணிக்கு போகணும். நீங்க முயற்சி செய்றவங்க யாரா இருந்தாலும் சரி, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி பண்ணி தோல்வி
வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அதை பத்தி தூக்கி ஓரமா போடுங்க. பரவாயில்ல, நீங்களே சபாஷ் தட்டிக்கங்க. என்ன போன வாட்டி 72 எடுத்து இந்த வாட்டி 76, பரவாயில்ல, அது ஒரு முன்னேற்றம். ஆனா இன்றைய காலகட்டத்துல பயங்கர போட்டிகள் வந்துருச்சு. ஒரு விண்ணப்பத்திற்கு போன தடவை ஒரு ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின்னா, ₹20 நாணயத்தோட வெயிட் என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா, 100ல 1% கொஸ்டின் கூட 1% கூட தெரியாது. அதனால நான் என்ன சொன்னேன், அதுக்காக தான் அந்த புதறி விட்டுருங்க. ஆனா சயின்ஸ், சோசியல் அப்படியே ஃபிங்கர் டிப்ல வைக்கணும். நீங்க அந்த ஃபார்முலாஸ், அந்த நியூரான்ஸ் எது கேட்டாலும் அப்படியே மனசுல படமா ஓடணும் உங்களுக்கு. புவியியல் அமைப்பு அதே மாதிரி தான். ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி வருஷம்லாம் அப்படியே கட கட கடன்னு மனசுல வரும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் மிச்சமாகும். அந்த டைம் மிச்சமாகறப்ப 40 செகண்ட்ல போகணும்னு நினைக்கிறத 5 செகண்ட்ல நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா, மீதி இருக்க 35 செகண்ட நீங்க எங்க யூஸ் பண்ணலாம்? கஷ்டமான சில கணக்குகள் வரும். பெரிய கணக்குகள் வரும். நீங்க போய் ரீசனிங் போய் பாருங்க. ஒருத்தர் மேல என்பவர் மேல உட்கார்ந்திருக்காரு, கீழ உட்கார்ந்திருந்தாரு. அவருக்கு நடுவுல இவரு உட்கார்ந்திருக்காரு. இல்ல புக் அடுக்கி வச்சிருந்தாங்க. இல்ல ரவுண்ட்ல உட்கார்ந்திருந்தாங்க. அது மாரி சில கஷ்டமான கணக்குகள்லாம் வரும். அது போடுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா, அத உங்களால போட முடியும். கொஞ்சம் அந்த கணிதத்த தீர்க்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாரி இந்த மாரி டயத்த வந்து நீங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி நேரத்த வந்து நீங்க அதுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் அனைவரும் வேலையில் சேர்ந்து நீங்களும் உங்கள் குடும்பம் வளமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.